வணக்கம். வாங்க இன்னைக்கு ஃப்ரூட் சலாடோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பாருங்க, ஃப்ரூட் சலாட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மாங்காய் கிடைச்சது வச்சு கலக்கிட்டேன். மாங்காய், வாழைப்பழம், மூசம்பி, ஆப்பிள்லாம் வச்சு ஒரு டிசைன் பண்ணி வச்சேன். ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்க பிரம்மகிரேட்டு பாருங்கள், அப்படி ஒரு டிசைன் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைனாக பண்ணி வச்சா பாப்பாங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து இன்றைக்கி ஒரு லஞ்ச் இப்படி இருந்தது. லஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டேன். லஞ்சு சாப்பிட்டு ஒரு பீடா சாப்பிட்ணும் போல ஆச்சு. பீடா பையாக்கிட்ட போனேன். பீடா பையா பீடா பண்ணார். பீடா எப்படி பண்ணாருன்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்துலலாம் எடுத்துட்டு அதில் முக்கிய எடுத்து தனியாக வச்சுக்கினார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா வச்சு திருப்பி எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் கையில் கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்கள், சூப்பரான பீடா கொடுத்துட்டே இருக்காரு. எல்லோரும் வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு சிக்கன் கறி பண்ணலான்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வதக்கிட்டு கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். கூடவே இப்போ தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் போட்டு அதில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கூடவே கொஞ்சம் வெங்காயம், மிளகாய், சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் அரைச்சி வச்சு தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். நல்லா வேகிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இது தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து கேட்க வேண்டாம், ரொம்ப அமோகமாக இருக்கும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தோம்னா இன்னுமே மணமாக இருக்கும். அதுவும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். பாருங்கள், கலந்துவிட்டா எப்படி இருக்கு. நல்லா ட்ரையாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்குது, நல்லா ட்ரையாகவே இருக்கும். பாருங்கள், பார்க்க என்ன அருமையாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாம், அடுத்தது ஒரு ஃப்ரை பண்ணலாம். கத்திரிக்காவும் சன்னாலில் போட்டு ஒரு சின்னதாக ஃப்ரை பண்ணிருக்கு, ஹைதராபாதி ஸ்டைலில். இதெல்லாம் நல்லா மசாலாவோடு வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் தயிரும் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான இது தான். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் பூண்டுலாம் போட்டு, வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் போட்டிருக்கேன். இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் தக்காளி போட்டு கொஞ்சம் தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். நம்மளுக்கு சுவையான இந்த பைகன் ரெசிபி ரெடி ஆகிடும். இதுவும் அதே மாதிரி தான் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கும் சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஆரஞ்சு இது எடுத்தேன். நான் மூசம்பி சாப்பிட்லாமேன்னு எடுத்துருக்கேன். இப்போ தான் உரிச்சிட்டு அது கூட நம்ம உப்பும் காரமும் சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நம்ம ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது, இப்போல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் டுடே. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே நான் செய்தது, நீங்களும் செய்து பாருங்கள். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எங்களுக்கு. தேங்க்யூ.